வெல்கம் டு சன்ரூஃபிங். என்னங்க மறுபடியும் ஏற்கனவே ஒரு பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. இப்போ ஃபஸ்ட் ரூஃபிங் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ண அடுத்த இனிஷியல்லே பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்வான்ஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம சேம் செட்டப்லேயே இன்னொரு ரெசார்ட் நம்ம ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சில்வர் வுட்டுங்கிற இடத்துலேயே செகண்ட் ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் இந்த ஒர்க்கில் இவ்வளோ கஸ்டமர் அட்ராக்டிவாகவும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்காரு அப்படின்னா அதுக்கான சரியான விளக்கத்தை நம்ம லைவாக நம்ம சொல்ல போகிறேன். வாங்க, நம்ம என்ன பர்பஸுக்காக முதல்ல இந்த சார் இந்த ரூஃபிங் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கான நோக்கம் சொல்கிறேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசார்ட் தாங்க. ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் லேயர் ஓப்பனாக விட்டதுனால கண்டினியூஸாக மழை பெஞ்சு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கிராக்ஸு, அதேமாதிரி லீக்கேஜஸ்ஸு, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பாசி பிடிக்கிறது, அதே மாதிரி எனி டைம் வால் ஓதம் அடிச்சிட்டு இருக்கிறது, இந்த லீக்கேஜ் பிரச்சனை இருந்தது. அவரும் வாட்டர் ப்ரூஃப் பண்ணாரு, கூல் ரூப் டைல் பண்ணாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைல் போட்டு கவர் பண்ணாரு, மல்டி டைம்ஸ் பண்ணிட்டு ரொம்ப இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷராகவே அவருக்கு இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா பர்மனெண்ட்டாக நம்மளை கால் பண்ணி கூப்பிட்டு கேட்டிருந்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் பாருங்க, அப்படியே டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஓதம் அடிச்சிருக்கு. இந்த இருக்க என்ன ஆகுனா உள்ள இருக்கிற கம்பிலாம் இத்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்டேஜில் இந்த பில்டிங் நமக்கு கைக்கு இருந்ததுங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மேலே கேரளா ரூஃபிங் பண்ணியிருக்கோம். என்ன பர்பஸ்க்காக பண்ணியிருக்கோங்கிறதையும் இப்போ நம்ம லைவாக நம்ம அவர் எப்படி நம்ம பண்ண ரூஃபிங் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறதையும் லைவாக நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன பர்பஸுக்கு பண்ணோங்கிறது மெயின் நோக்கம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாவே தெரியும். அங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே டோட்டலாக அந்த பில்டிங்கோட வால்லேருந்து எல்லாமே ஓதம் அடித்து கம்ப்ளீட்டாகவே இந்த ரூஃபோட அந்த சைடு அந்த வால் மேலே இருக்கிற ரூஃப் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகிருக்கு. அவரும் நிறைய சொல்யூஷன் பண்ணிட்டாரு. வாட்டர் ப்ரூஃப், டாக்டர் ஃபிக்ஸிட், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணிவிட்டு இது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நம்மகிட்ட ஒர்க் வந்ததுங்க. இப்போ நம்ம அந்த ரூஃப் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு லைவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு காங்கிரீட் ரூஃப் கிடையாதுங்க. இது நம்மளோட கேரளா ஸ்டைல் ரூஃபிங். நம்ம ஜெர்மன் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அப்போலோ ஸ்டீல் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் தாங்க இது. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் ஒரு டோட்டலாகவே இது ரூமாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. மேலே ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாகவே ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளா லுக்கோட அந்த கேரளா டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பாருங்க ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு. இந்த ஆம்பியனே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு தத்ரூபமாக ஒரு கேரளா ஒரு ஹட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், நல்ல குட் ஃபீல் கொடுத்துருக்கு இந்த இடம். நம்ம இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டு விஷயத்த மெயினாக பார்த்தாரு. ஒன்று, கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங் சேஃபாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே இப்போ ரெசார்ட்ஸு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல காங்கிரீட் ரூஃப் ஃபில் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் ஓப்பனில் விடுவோம். ஓப்பனில் விடுக்கல என்ன ஆகும், மழை தண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓதம் அடித்து உள்ளகிற கம்பித்து ஒரு 20 இயர்ஸ் வர பில்டிங் கூட 10 இயர்ஸ் தான் வருங்க. ஸோ அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போடக்குள்ள நமக்கு 100% என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரூஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூஃபிங் நிற்காம அவுட் ஆகக்குள்ள என்ன ஆகுன்னா அந்த பில்டிங்கோட லைஃப் அப்படியே 10 இயர்ஸ் ப்ளஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி ரூஃப் ஒர்க் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.